வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Fire-Boltt இந்த பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இப்போ ஸ்மார்ட் வாட்சில் இவங்க தான் நம்பர் ஒன்னா. என்னால் நம்பவே முடியல. யார் இந்த Fire-Boltt, எங்கேருந்து போல்ட் மாதிரி வந்து மார்க்கெட் இப்படி ஃபயர் மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பிராண்டாக இருக்குது. ஸோ இந்த பிராண்டில் இருந்து நம்ம ஒரு வாட்சை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வாட்சுடைய மாடல் பார்த்தீங்கன்னா Fire-Boltt எபிக். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. 2000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த Fire-Boltt எபிக் ஸ்மார்ட் வாட்ச்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸ் பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ஃபோட்டோ போட்டிருக்கு. அவர் அந்த வாட்சை கட்டியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. இந்த வாட்சுடைய பல ஹைலைட்ஸ் எல்லாமே சைடில் போட்டிருக்காங்க. இது வந்து 1.69 டச் டிஸ்பிளே இருக்குது. 120 ஸ்போர்ட்ஸ் மோட் வரை கொடுத்துருக்காங்க. IP60 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்பில்ட் கேம்ஸ் எல்லாம் வேற இருக்கா. ஸோ இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல்ல திறந்து என்ன பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்ச் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் டாங்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தவிர யூசர் மேனுவல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். இப்போ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கை ஓரமாக வச்சுட்டு இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நம்ம கிட்ட வந்து இந்த சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பிளாக் கலர். இந்த ஸ்ட்ராப் உங்களுக்கு வேணாம் இல்லை மாற்றணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த பட்டனை பிரஸ் பண்ணி வேற ஸ்ட்ராப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்சினுடைய பாடி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் பண்ணிருக்காங்க, ஸ்டர்டியாக இருக்கு. பின்புறத்தில் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் ஓவராலாக இந்த வாட்சை யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டர்டியான ஒரு வாட்ச்க்கு ஃபீல் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப ஹெவியாகவும் இல்லை. கையில் நீங்கள் மாட்டிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தெரியாது. இந்த ஸ்ட்ராப்போடைய மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் கையில் போட்டிருந்தாலும் எந்த ஒரு இரிட்டேஷனும் உங்களுக்கு இருக்காது. இதான் அந்த வாட்சினுடைய வாட்ச் ஃபேஸ், ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ச் ஃபேஸோட டிசைனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் வாட்ச் ஃபேஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா குவிக் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணணும், நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, ஸ்டெப் கவுண்டிங்கான விட்ஜெட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்லீப் கவுண்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. அது தவிர நிறைய எக்ஸசைசிங் அதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பிபி மெஷர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. SpO2 பார்த்துக்கலாம். வெதர் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனுடைய கேமராவுடைய ஷட்டரை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் என்ன பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கோ அந்த பாட்டை இதில் பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டுக்கு போய்க்கலாம், ப்ரீவியஸ் பாட்டுக்கு போய்க்கலாம். ஃபுல் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹோம் ஸ்க்ரீன்ல இருந்து இந்த பக்கம் நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா இப்போ பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஸ் மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போய் பார்க்குறப்போ இந்த மெனு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் வியூவில் வேணுமா லிஸ்ட் வியூவில் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம சேனலில் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. மேலே ஒரு ஜெப்ரானிக்ஸ் வாட்சுக்கான உங்களுக்கு லிங்க்கும் போட்டு விடுறேன். அதே வாட்ச் தான், அதே யூஐ தான், எல்லாம் கொஞ்சம் பிராண்ட் நேம் மட்டும் வெளியே மாற்றி போட்டிருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு பிராண்ட் நேமை டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இவங்க எல்லாரும் போய் சைனாவில் ஒரே கடையில் தான் பொருளை வாங்குறாங்க. அந்த பொருளை வாங்கி இந்தியாவில் பல பேரில் பல பிராண்ட் நேமில் வந்து இந்தியாவில் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கடையிலேருந்து விற்கிறவே இந்த யூஐயாச்சும் கொஞ்சமாச்சும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த ரிவ்யூ பண்ணுறப்பயாச்சும் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஐக்கனுடைய டிசைனாச்சும் மாற்றிருக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்டிங்கான ஆப்ஷன் இருக்குது, ஸ்லீப் கவுண்டர், அப்புறம் ஹார்ட் ரேட், அப்புறம் எக்ஸசைஸ், 120 எக்ஸசைஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் இதில் வந்து ஜிபிஎஸ்லாம் கிடையாது. ஸோ இதோடைய அக்யூரசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கவுண்டிங் ப்ளஸ் ஹார்ட் ரேட்டோடைய அக்யூரசி இதை பொறுத்து தான் இருக்குது. பிபி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. SpO2 செக் பண்ணிக்கலாம். வெதர், ஷட்டர், பிளேயர், பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் வாட்ச், அலாரம், கவுண்ட் டவுன், ஃபிளாஷ் லைட், அப்புறம் கேம் இருக்குங்கிறாங்க. என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே வாட்சில் பார்த்து அதே 2 கேம் இதுலேயும் இருக்குது. பட் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சில நேரங்களில் நம்ம உட்காந்து எங்கேயாச்சும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னா இந்த வாட்சில் விளையாடுறது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். முக்கியமான விஷயம் இந்த வாட்சினுடைய அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டெப் கவுண்டிங் அக்யூரசி ஒரு 75 to 80% அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் காமிக்கிற மாதிரி இருக்குது. பட் அது கூட பரவாயில்ல. இந்த பிபி, SpO2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நம்பி நம்ம எந்த விதமான மெடிக்கல் டெசிஷனும் எடுக்கக்கூடாது. இது ஒரு ரஃப்பான வேல்யூ காமிக்குது. இந்த வேல்யூ வந்து ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த வாட்சுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா DA Fit. ஸோ அதே அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் கூட அவங்க வேற பேர் கூட மாற்றலை. அந்த அப்ளிகேஷனுடைய பேராச்சும் Fire-Boltt Fit அப்படின்னு ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது கூட மாற்றல, அதே DA Fit அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வாட்சில் பண்ண எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ளஸ் நம்ம இந்த அப்ளிகேஷனை நிறைய அதிகமாக யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா இந்த வாட்ச் ஃபேஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாட்ச் ஃபேஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய வாட்ச் ஃபேஸ்க்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் டிசைனை பார்த்தோம் அப்படின்னா எந்த வாட்ச் ஃபேஸும் எல்லாம் சின்ன பிள்ளை கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் இல்லை. அதனால எப்படி நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பிக்சர் நீங்கள் வைக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா கையை திருப்பினா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாட்ச் ஃபேஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா இருக்கு. 2000 ரூபாய்க்கு நல்ல அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காலில் பேசுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுக்கல. அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த பிரைஸுக்கு இந்த வாட்ச் தான் வாங்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பல வாட்சும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனிலேருந்து தான் வருது. அப்படிங்கிறப்போ எந்த பிராண்டை வாங்கினா நமக்கு என்ன அப்படின்னு தான் தோணுது. போல்ட்டாக இருக்கட்டும், போட்டாக இருக்கட்டும், ஜெப்ரானிக்ஸாக இருக்கட்டும், இந்த Fire-Boltஆ இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குட்டையில் ஊறின மட்டை தான். ஸோ நான் சொன்ன அம்சங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ச் இல்லை, இந்த ப்ரைஸில் இருக்கக்கூடிய எந்த வாட்ச் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இதை விட பெட்டரான ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு நல்ல வாட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ச் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அப்படி இந்த வாட்ச் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்கள் நண்பரோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.